நண்பர்களே, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எதுனா குடிமையியல் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், குடிமையியல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பன்முகத்தன்மையினை அறிவோம். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நண்பர்களே. இதில் இந்தியா பன்முகம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தாய்மொழி, உணவு, விலங்கு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் பன்முகத்தன்மை இந்தியாவில் ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயமாக விளங்குகிறது. இங்கே யார் யார் இருப்பாங்கன்னா, மக்கள் இந்தியாவில் இடம்பெயர்ந்தன திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், அல்பைன்கள் மற்றும் மங்கோலிய போன்றோர் நவீன இந்தியாவின் ஒரு பகுதியாக உள்ளனர். மேலும் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க நண்பர்களே. பாருங்கள், நம் நாட்டின் ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. அதாவது பகுதியை எப்படின்னா, பொருளாதார நடவடிக்கை நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியுமா? மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ரம் அதிக மழை பொழியும் பகுதி ஆகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மர் குறைவான மலைப்பகுதி ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்து குடும்பம் மற்றும் சமூகம் அதில் பார்க்க போகிறோம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பமாகும். குடும்பம் என்பது இருவகைப்படும்: கூட்டு குடும்பம், தனி குடும்பம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களே. கூட்டு குடும்பம்னா எல்லா ரிலேஷன் சேர்ந்து இருப்பாங்க, அதான் கூட்டு குடும்பம். தனி குடும்பம்னா அந்த ஃபேமிலி மட்டும் இருப்பாங்க. பாருங்கள், மத பன்முகத்தன்மை தான் பார்க்க போகிறோம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு ஆகும். இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை, எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்பது சொல்லி நண்பர்களே. இந்தியாவில் என்ன மதம் இருக்குன்னு பாருங்கள். இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், சரஸ்ட்ரிய மதம் எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை உள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க நண்பர்களே. அங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் மொழிசார் பன்முகத்தன்மை தான் பார்க்க போகிறோம். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன, திபெத்தியன் ஆகிய 4ம் முக்கிய மொழி குடும்பமாகும். தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழின்னு சொல்லியிருப்பாங்க நண்பர்களே. இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் 2011 கணக்கெடுப்பின்படி. பாருங்கள், ஹிந்தி தான் அதிகமாக இருக்கும், 43.63, வங்காளம் 8.30, தெலுங்கு 6.93, மராத்தி 7.09, தமிழ் 5.89. முதலையும் லாஸ்ட்டையும் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஹிந்தி 43, 63, தமிழ் 5.89 இருக்கு நண்பர்களே. பாருங்கள், அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு, கன்னடம் 2008ஆம் ஆண்டும், மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒரியா 2016ஆம் ஆண்டும் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இப்போ நண்பர்களே, மொத்தம் எத்தனை செம்மொழி இருக்குன்னா 11 செம்மொழி இருக்குது நண்பர்களே. இதுக்கப்புறம் இப்போ 2025 5 மொழி சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? 2025 5 மொழி சேர்த்துருப்பாங்க நண்பர்களே. இப்போ மொத்தம் 11 மொழி இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா? அடுத்து நம்ம இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமானது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்தியா மொத்தம் 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டுள்ளது நண்பர்களே. மாற்றிட்டாங்க, 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் கொண்டுள்ளது. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடிக்க கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அவற்றில் பெரும்பான்மை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம நடனம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள். வட இந்தியானா கதக்கு, அஸ்ஸாம்னா சத்ரியா, மணிப்பூர்னா மணிப்புரி, ஒடிஷானா ஒடிசி, ஆந்திர பிரதேஷ்னா குச்சிப்புடி, தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளானா கதகளி, கர்நாடகனா யக்ஷகனம். ஓகேங்களா? இப்போ மாநிலம் புகழ்பெற்ற நடனம். தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளானா தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப் அப்படின்னா பாங்க்ரா, குஜராத்னா கர்பா, தாண்டியா. ராஜஸ்தான்னா கல்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேசம் ராஜலீலா. உத்தரகாண்ட் அப்படின்னா
சோழியா, அஸ்ஸாம் அப்படின்னா பிஹு. ஓகேங்களா நண்பர்களே, இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்தியா வேற்றுமையின் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றனானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இதை பாருங்கள், இந்தியா பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவின் இனங்களின் அருங்காட்சியகம் என்ற வரலாற்று அறிஞர் V.S. ஸ்மித் குறிப்பிடுகின்றார். இது ரொம்ப முக்கிய நண்பர்களே. அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் எக்ஸாம், இப்போது ஏதாவது சிவில் எக்ஸாம், இது மாதிரி எக்ஸாமில் இது முக்கியமாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பாருங்கள், அடுத்து புக் பேக் ஆன்சர் தான் நண்பர்களே. இந்தியா மாநிலங்களில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? 28 நண்பர்களே, 28. இந்தியா ஒரு டேஸ் துணைக்கண்டம். மிக அதிக மழைப்பொழிவு மவுண்ட் சிண்ட்ரம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. கீழ்கண்ட எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? ஜொராஸ்ட்ரிய மதம். பார்த்து நம்ம முன்னாடி இருந்திருக்கு, இப்போ இல்லை அப்படின்னா ஜொராஸ்ட்ரிய மதம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எண்ணிக்கை எத்தனைனா 22. டேஸ் மாநிலம் ஓணம் பண்டிகை கொண்டாடுகிறது? கேரளா. மோகினி ஆட்டம் டேஸ் மாநில செவ்வாயில் நடனமாகும்? செவ்வியல் நடனம். மோகினி ஆட்டம் டேஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம்? கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எந்த நூலில் எழுதியவனா? ஜவஹர்லால் நேரு எழுதியிருப்பார் நண்பர்களே. வேற்றுமை ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா சொல்லியிருப்பார். V.S. ஸ்மித் தான் இந்தியாவை என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைச்சிருப்பார் நண்பர்களே. ஒரு பகுதி நடவடிக்கைகளை அப்பகுதி நிலவியல் கூறுகளும் காலநிலை பெரிதும் தீர்மானிக்க பொருளாதாரத்தை தான் தீர்மானிக்கும். இங்கே பாருங்கள், புக்கிலே போட்டிருப்பாங்க. எங்கன்னா அந்த எங்கே போட்டிருப்பாங்க நண்பர்களே. புக்கில் போட்டிருப்பாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சல்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. தமிழ் செம்மொழி அறிவிப்பிட ஆண்டு 2004. பிகு திருவிழா அஸ்ஸாம் மாநிலம். இங்கே பாருங்கள், நீக்ரிட்டோக்கள் அப்படின்னா இந்திய இனம். கடற்கரை பகுதிகள் அப்படின்னா மீன்பிடி தொழில். ஜொராஸ்ட்ரியம் அப்படின்னா ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா. ஜவஹர்லால் நேரு எழுதியிருப்பார் நண்பர்களே. பாருங்கள், அடுத்து நான் பேர் சமத்துவம் பேர் பார்க்க போகிறோம். நாம் வாழும் இச்சமூகம் பல்வேறு வகையான வேறுபாடுகளை கொண்டுள்ளது, சமூகங்களை கொண்டதாகும். நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்புவதாக உள்ளது. பாருங்கள், பாராபட்சம் என்னென்ன சொல்லியிருப்பாங்க நண்பர்களே. பாராபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மக்கள் தவறான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கும் போது பாராபட்சம் ஏற்படுகிறது. முன்முடிவு அப்படின்னா முன் ப்ளஸ் முடிவு பாராபட்சம். உதாரணமாக, கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்கள் மனப்பான்மை மற்றும் நடத்தையானது நாகரிகமானது என்பது ஒரு பாராபட்சம் தான். ஓகேங்களா? கிராம மக்கள் நகர மக்கள் பார்த்தா எப்படி சொல்லுவாங்க? இவங்க கிராமத்தை தான் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பாராபட்சம்னு சொல்லுவாங்க நண்பர்களே. பாருங்க, அந்த பாராபட்சத்துக்கு போராடியதான இனநெறி வெறிக்கு முடிவு ஆனால் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். இவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இனநெறி வெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். எந்த ஒரு குடிமகனும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்று அடிப்படை பாகுபாடை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்பில் பிரிவு 15(1) அறிவுறுத்திருப்பாங்க நண்பர்களே. சாதி பாகுபாடு இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு மிக முக்கிய காரணம் ஜாதி முறையாகும். ஓகேங்களா? வேதகால ஆரிய சமூகத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து ஜாதி படிநிலை முறையாக உருவானது. தொடக்கத்தில் வர்ண அமைப்பும் தொழில் அடிப்படையில் நெகிழ்வான சமூக பிரச்சனைகளையே கொண்டிருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடு என்பது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கிடையே நிலவும் உடல் நலம் மற்றும் கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவம் போன்றவற்றை குறிக்கிறதாகும். இங்கே பாருங்கள், டாக்டர் P.R. அம்பேத்கர் பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. டாக்டர் P.R. அம்பேத்கர் இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் 1915 MA பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றிருப்பார். அதற்கு முன்னர் லண்டனில் பொருளாதார படிப்பில் DSc பட்டத்தையும் பெற்றிருப்பார். இவர் அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவில் தலைவராக இருந்திருப்பார். இவர் அரசியல் அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார்.
சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர். இவர் மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்க நண்பர்களே. இது ரொம்ப முக்கிய நண்பர்கள். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை பற்றி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மத பாகுபாடு. மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபரின் மீதோ அல்லது ஒரு குழுவின் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது ஆகும். இது எப்படி ஆகுதுன்னா, பிறப்பிடம், ஜாதி, மதம், மொழி போன்ற எதன் காரணமாகவும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது. இருப்பினும் வழிபாட்டு இடங்கள் போன்றவற்றை இன்னமும் ஜாதி, மதம், பாலினம், மொழி அடிப்படையில் பாகுபாடு கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள், அடுத்து இங்கே பாருங்கள், சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு நீக்குவதற்கான வழியை சொல்லியிருப்பாங்க. அனைவருக்கும் தரமான உடலான மற்றும் கல்வினை கிடைக்கச் செய்த தற்போது பாலின பாகுபாடு பற்றி தெரிந்து கொள்ளுதல், அதாவது பாலின ஏற்றத்தாழ்வை ஆற்றுவதற்காக பொதுவாழ்வு மற்றும் நிறுவன பெண்களின் திறன்களை வெளிப்படுத்துதல், மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல், வகுப்பறையில் குழுவாக சாப்பிட சொல்கிறது, ஜாதி, மதம் ஆகியவற்றை எந்தவித பாரபட்சம் ஆனாலும் ஒன்றாக இணைக்கச் செய்தல், பலதரப்பட்ட மக்களிடம் இணங்கி இருத்தல், சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துதல். பாருங்கள், எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு. கன்னியாகுமரி 92.14, சென்னை 90.33, தூத்துக்குடி 86.52, நீலகிரி 85.65. இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியாக வாங்கிக்கிறது தருமபுரி 64.71, அரியலூர் 71.99, விழுப்புரம் 72.08, கிருஷ்ணகிரி 72.41. ஓகேங்களா. இங்கே அதிகமாக கன்னியாகுமரியில் 92.1, 92.14. ஓகேங்களா. தருமபுரி கம்மியாக இருக்கும், 64.71, 65 கூட அடையலை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பாலின விகிதம் 2011 கணக்கெடுப்பின்படி போட்டிருக்காங்க. நீலகிரியில் 1041, தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி, திருநெல்வேலி 1024, தருமபுரியில் பாருங்கள் 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரத்தில் 977. இப்போ அதிகமானது நீலகிரியில் தான் 1041, தருமபுரியில் 946, 950 கூட வரலன்னு வச்சுக்கோங்க, 946. இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம். சமத்துவத்தை சொல்கிற அரசியல் ஆர்டிக்கல் 14வது பிரிவு, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஓகேங்களா. அதாவது தீண்டாமையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 17, தீண்டாமை எந்த வகையிலும் தீண்டாமையை பின்பற்றுவது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இவர் ஃபுல் நேம் அவுல் பஹீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம். ஓகேங்களா. இவர் ராமேஸ்வரம் இஸ்லாமிய பிறந்திருப்பார். 11வது குடியரசுத் தலைவர். இவர் பள்ளி படிப்பினையும் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படிப்பினை முடிச்சிருப்பாங்க நண்பர்களே. இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது 97 வாங்கியிருப்பார். நாடுகளில் இவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவற்றில் புகழ்பெற்ற இந்தியா பாருங்கள், அவருடைய நூல்கள் போட்டுருக்காங்க. இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. ஓகேங்களா. அவர் சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று சிறப்பிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் செல்வி இளவழகி பற்றி போட்டிருப்பாங்க நண்பர்களே. இளவழகி எங்கன்னா சென்னை வியாச பகுதியில் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். 2008ஆம் ஆண்டு பிரான்சின் ஹானஸ் நகரின் பாலை தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பார் நண்பர்களே. அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனை ரேஷ்மி குமாரை தோற்கடித்து வெற்றி பெற்றிருப்பார். இங்கே பாருங்கள், திரு விஸ்வநாத் ஆனந்த் தான் பார்க்க போகிறோம். இவர் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் இவர் 5 வயது சதுரங்க விளையாட்டு அவங்க அம்மாவுடைய ஊக்கத்தால் விளையாட்டில் ஆர்வம் கொண்டிருப்பார். இது 2000, 2007, 2008, 2010. பாருங்கள், 2000க்கு அப்புறம் 7, 8 தொடர்ந்து வருவாங்க. அப்புறம் 10, 12 ஓகேங்களா ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டுகளில் உலக சாம்பியனாக விளங்கினார். தனது 14 வயதில் உலக இளைஞர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பார். 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விருதும், அதுக்கப்புறம் நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது 91-92 முதல் வீரராகவும் இருந்தார். அதுக்கப்புறம் 2007ஆம் ஆண்டு நாட்டின் 2வது உயரிய விருதுகள் பத்ம விபூஷன் விருதை பெற்றார். ஃபஸ்ட்டு பத்ம பூஷன், 2வது பத்ம விபூஷன். 2007 பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரு மாரியப்பன் தங்க விருது தான் பார்க்க போகிற நண்பர்களே. பாருங்கள், இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க. இவருக்கு விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டதாக பின்னாடி ஏற்பட்டது.
இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார், நான் பிற மாணவரை விட வேறுபட்டு கூட என நினைத்ததில்லைன்னு சொல்லியிருப்பார். 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்ற நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்ம புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். எனது பின்வரும் இது பாராபட்சத்துக்கான காரணம் அல்ல அப்படின்னு கேட்ட நண்பர்களே. இதுக்கு வந்து கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையில் ஒத்த கருத்துருவாக பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் அக்னி சிறகுகள். இல்லை, இவர் வந்து மூணுமே இந்தியா 2020 அக்னி சிறகு எழுச்சி தீபங்கள் பாருங்கள், ஒரு மூணுமே எழுதியிருப்பார். இந்தியா 2020 அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் மூணுமே அவருடைய புக்கு தான். அப்போ இவை அனைத்தும் தான் ஒரு நண்பர்களே. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 97. விஸ்வநாத் ஆனந்த் முதல் முறை கிராண்ட் மாஸ்டர் ஆண்டு 1988. இளவலை சேர்ந்த விளையாட்டு கேரம். அரசாணைப்பில் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமனும் இதர பதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்திடம் ஆகிய அடிப்படை பாகுபாடு காட்டுடன் வச்சிருக்காங்க. 14.1. PR அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி 92.4. பாராபட்சம்னா பிறரை பற்றி எதிர்மறையான மதிப்பிடுதல். ஓகேங்களா. மாறா கருத்துருவதில் வந்து தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பிரிவு 14 அப்படின்றது மற்றவர்களை கற்றும் சிலரை தாழ்வாக நடத்துவது பாகுபாடு. பிரிவு 14 அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 14 அப்படின்னா 17னா தீண்டாமை ஒழிப்பு. பாருங்கள், கோடிட்டங்கள் எப்போ பார்க்க போகிறோம். டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையை கருதுவதுனா பாராபட்சம். டேஸாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார்னா 31 to 2015 அவருடைய பீரியடு. இந்தியாவின் மிக உயர்ந்த விளையாட்டு வீரர்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த். நம்ம பார்த்துருப்போங்களா, எப்போ பெற்றிருப்பார் பாருங்கள். அவரும் உயர் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வந்து முதல் வீரர் அவர் 91 to 92. பீரியட் என்னது 1991 to 92 முதல் விருது. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் வந்து அம்பேத்கர். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் 946 தருமபுரி. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள்.